السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال تعالى في القرآن العظيم: ألهاكم التكاثر حتى زرتم المقابر. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. قال نبينا وسيدنا وشفيعنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا سيدنا محمد صلى الله عليه وسلم: الدين النصيحة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. الحمد لله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த அன்னலம் பெருமான் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சிய பாதையாக எடுத்து வாழ்ந்த உன்னத உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலக முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக. மனிதர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதின் அடையாளமாக பெருநாள் தினத்திலிருந்து பெருநாளுடைய மறுநாள் இன்று வரையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது அளப்பெரும் அருள் கொடையான மழையை இப்பூமியில் அல்லாஹ் இறக்கி கொண்டிருக்கின்றான். மழை பெய்வது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. எந்த ஊரில் மக்கள்கள் பாவிகளாக மாறுகின்றார்களோ, எந்த ஊரில் அநியாயங்கள், அழுச்சாட்டியங்கள், அக்கிரமங்கள், இறைவனுக்கு மாறுபட்டு நடக்கக்கூடிய செயல்பாடுகள் அதிகரிக்கிறதோ, அந்த இடத்தில் அல்லாஹ் முதலில் அவனுடைய ரஹ்மத்தில் முதன்மையான ரஹ்மத்தாக இருக்கக்கூடிய மழையை தடுத்து விடுவான். எல்லா சமூக மக்களுக்கும் அது நடந்தது உண்டு. அதுபோன்றுதான் இந்த ரமலானுடைய மாதத்தில் அளவு கடந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. நோன்பாளிகள் எல்லாம் இடையிலே நோன்பை திறந்து விடலாம் என்கின்ற அளவிற்கு வெப்பம் மிகுந்த உச்சகட்டத்தில் இருந்தது. ஆனால் பெருநாள் தொழுத நாளில் இருந்து நேற்று காலையிலிருந்து மேகமூட்டமாக காணப்பட்டு இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு இரண்டாவது பெருநாள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் அது ஏழைகளுக்கு பெருநாள், ஏழை எளிய மக்களுக்கு ஹஜ்ஜினுடைய நன்மையை பெற்றுத்தரக்கூடியது, ஏழை எளிய மக்களுக்கு குர்பானி நன்மையை பெற்றுத்தரக்கூடியது என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட இந்த இரண்டாவது பெருநாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளை எல்லா ஊர்களிலும் சிறப்பான முறையில் அல்லாஹ் இறக்கிவிட்டான். இது எதனுடைய அடையாளம் தெரியுமா? எதனுடைய அடையாளம் தெரியுமா? மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதனுடைய அடையாளம். மக்கள் மீது இறைவன் கருணை கொண்டு விட்டான் என்பதற்கான அடையாளம். ஏதோ ஒரு சில மனிதர்களுடைய அமல்களை அல்லாஹ் பரிபூர்ணமாக கபூல் செய்து கொண்டான் என்பதனுடைய அடையாளம்.
தமிழில் சொல்வார்கள் அல்லவா, நல்லோருக்கு பேயும் மழை எல்லோருக்கும் கிடைப்பது போன்று யாரோடைய அமலையோ அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதின் காரணமாக இந்த பூமியில் அவருடைய ரஹ்மத்தை பொழிந்து அடையாளமாக இந்த உம்மத்துக்கு, உலக மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்து காமிக்கின்றான். கணித்திற்குரியவர்களே, ரமலானுடைய மாதத்தை கொஞ்சம் நினைத்து பார்ப்போம். ரமலான் சென்று விட்டது, ரமலான் முடிந்து விட்டது. சஹாபாக்கள் ரமலான் முடிந்து விட்டால் துக்கத்தில் ஆழ்கொள்வார்கள். ரமலான் முடிந்து விட்டால் கவலையின் உச்சத்தில் சஹாபாக்கள் செல்வார்கள். எந்த அளவிற்கு ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது, சஹாபாக்களுடைய வரலாற்று நூல்களிலே பதிவு செய்யப்படுகிறது, தங்களுடைய வீட்டில் பச்சிளம் குழந்தை மரணித்தால், தங்கள் வீட்டில் பால் குடி மறக்கக்கூடிய குழந்தை மரணித்தால் எந்த அளவிற்கு துக்கம் கொள்வார்களோ அதே அளவிற்கு ரமலான் முடிந்து விட்டால் துக்கம் கொள்வார்கள். அடுத்த ரமலானை நாம் அடைவோமா? அடுத்த ரமலான் வரையிலும் இதே ஆயுள், இதே உடல் ஆரோக்கியம், இதே இயற்கையான சீற்றங்கள், அரசியலுடைய ஆதாயங்கள் எல்லாம் இல்லாமல் நிம்மதியான முறையிலே ரமலானை அடைவோமா என்று சஹாபாக்கள் கவலை கொள்வார்கள். நாம் ரமலானை கொஞ்சம் யோசிப்போம். ரமலானில் இருந்த அதே அப்துல்லாவாக, அதே ஷாஹுல் ஹமீதாக, அதே ஜமாலாக நாம் ரமலானுக்கு பின்னால் இருக்க போகின்றோமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. ரமலான் மாதத்தை முழுமையாக அடைந்து கொண்டதற்கு மழை ஒரு ஆதாரமாக அமைகிறது. இரண்டாவது ஆதாரம் என்ன தெரியுமா? ரமலானுடைய மாதத்தை யார் முழுமையாக பயன்பெற்று கொண்டாரோ அவர் ரமலானுக்கு பிறகும் நல்ல அமலில் நீடித்து இருப்பார். அவர் ரமலானுக்கு பிறகும் என்ன செய்வார்? நல்ல அமலில் நீடித்திருப்பார். ரமலானில் மாத்திரம் இறையச்சம் வருகிறது, ரமலானில் மாத்திரம் தக்வாதாரியாக இருக்கின்றேன், ரமலானில் மாத்திரம் ஜமாத்தை விடாமல் தொழுதேன், ரமலானில் தஹஜ்ஜத்தை தொழுதேன், தீய வார்த்தைகளை பேசுவது விட்டு நாவை தடுத்தேன், ஹராமான பார்வைகளை தவிர்த்தேன், புறம் பொய் புரணி கோல் சொல்வது விட்டு அனைத்தை விட்டும் பாதுகாப்பாக வாழ்ந்தேன். ஆனால் ரமலானுக்கு பிறகு இதை எல்லாத்தையும் நான் மீண்டும் செய்து கொண்டிருந்தேன் என்று சொன்னால் நன்றாக விளங்கிக் கொள்ளணும், ரமலான்ல நம்ம பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கல. ரமலானை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ரமலானில் துளியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது மீது கருணை காட்டவில்லை என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ளணும் சகோதரர்களே. அப்ப ரமலானுக்கு பிறகு அடுத்த ரமலான் வரையிலும் கட்டுக்கோப்போடு, ஒரு சுய ஒழுக்கத்தோடு, தனி மனித ஒழுக்கத்தோடு ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அது தனி மனித ஒழுக்கவில்லை என்று சொன்னால் இந்த ரமலானை நாம் முழுமையாக பெற்றுக் கொள்ளவில்லை என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ரோம்ல ரொம்ப வெயில் இருந்துச்சு இல்லையா? எல்லாரும் எப்பந்தான் இந்த வெயில் குறையும் தெரியலையே, எவ்வளோ வெக்கையா இருக்கு. வெளிநாட்டில் அடிக்கக்கூடிய வெயில் இங்க அடிக்குது. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய டிகிரி இங்க அதே டிகிரி, அதே செல்சியஸ்ல என்ன செஞ்சிட்டு இருக்கு, ஹீட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவு வருத்தப்பட்டோம். சகோதரர்களே, இதெல்லாம் மறுமை நாளில் 100% இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். 100ஐ 100ஆக பங்கிட்டு, அந்த 100இல் 1ஐ 10ஆக பங்கிட்டு, அந்த 10இல் 1ஐ 5ஆக பங்கிட்டு, அந்த 5ஐ 3ஆக பங்கிட்டு, அந்த 3ஐ 2ஆக பங்கிட்டு, அந்த 2ஐ 1ஆக பங்கிட்டு, அந்த 1ஐ காவாசியாக பங்கிட்டால் எவ்வளவு குறைவாக வருமோ அந்த அளவுக்கு குறைவான வெப்பம் தான் இது. அப்ப நரகத்தினுடைய வெப்பம், மறுமை நாளில் சூரியனின் வெப்பம் எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசிக்கணும். 100 பங்கு போடுங்க, அந்த 100 அந்த 100ல இருக்கக்கூடிய 1 எடுத்து 10ஆ போடுங்க, அதுல இருக்கக்கூடிய 1 எடுத்து 5ஆ போடுங்க. அப்ப எவ்வளவு குறைஞ்சிரும்? அவ்வளவு குறைய வெப்பம் தான் இந்த உலகத்திலே இன்றைய தினம் வரையிலும் அடித்துக் கொண்டிருந்தது. நாளை மறுமை நாளில் அவரவருடைய நன்மைக்கு தகுந்தவாறு, அவரவருடைய பாவத்திற்கு தகுந்தவாறு சூரியன் அவர் தலைக்கு கீழ் வந்து கொண்டே இருக்கும். எங்க வரை வரும்? சில ஹதீஸ்களில் சொல்லப்படுகிறது,
ஒரு மனிதன் அவனுடைய ஒரு முழங்கையால் சூரியனை அளந்து கொள்வான். ஒரு மனிதன் அவன் தலைக்கு மேல் அவனுடைய முழங்கையை வைத்து சூரியனை அளந்து கொள்வான். இன்னும் சில மனிதர்கள் ஒரு ஜான் அளவில் அவர்கள் தன்னுடைய தலைக்கு மேல் சூரியனை அளந்து கொள்வார்கள். இன்னும் சில மனிதர்கள் ஒரு முழு கை வரையிலும் அவனுடைய தலைக்கு மேல் இருக்கக்கூடிய சூரியனை அளந்து கொள்வான். அவனவனுடைய நன்மைக்கு ஏற்றவாறு, அவனவனுடைய பாவத்திற்கு ஏற்றவாறு அந்த சூரியன் தலைக்கு கீழ் வந்து கொண்டே இருக்கும் என்பதாக நமக்கு ஹதீஸ்களில் சொல்லப்படுகிறது. அப்படியானால் அந்த வெப்பத்தில் இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? நோம்புல வெக்கையா இருந்துச்சு, 3 மணிக்கெல்லாம் ஃப்ரிட்ஜில் தண்ணியை போட்டோம், ஜூஸை போட்டு வைங்க, அதை போட்டு வைங்க. நோம்பு திறந்ததோட கடைக்கு போகிறோம், அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கும், இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கும். தராவி தொழும் போது ஃபேனு கீழே தான் வந்து நிற்கிறோம். நிற்கிறோமா இல்லையா? நின்னோம். ஏன்னா வெக்கையிலிருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ முயற்சி பண்ணோம். இன்னும் காலையில் ஒரு வாட்டி குளிச்சோம், மதியம் ஒரு வாட்டி குளிச்சோம், நைட்டு ஒரு வாட்டி குளிச்சோம். ஏன்? வெக்க தாங்க முடியல, வெப்பம் கடுமையான வெப்பமாக இருக்கு நம்ம நினைச்சோமா இல்லையா? இந்த மறுமை நாளில் நடக்கக்கூடிய அந்த சூரிய வெப்பத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு எந்த காத்தாடியும் கிடையாது, நம்மை காப்பாற்றுவதற்கு எந்த ஏசியும் கிடையாது, எந்த ஏர் கூலரும் கிடையாது, எந்த குளிர்பானமும் இருக்காது. இன்னும் சில ஹதீஸ்களில் சொல்லப்படுகிறது, மனிதனுடைய வேர்வைகள் வடிந்து 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 வேர்வை தண்ணி அவனுடைய கழுத்து வரையிலும் வந்துவிடும். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, நம் உடல் தான், நம்ம உடம்பு தான். கொஞ்ச நேரம் வேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்ப நம்மளால மோந்து பார்க்க முடியுமா? முடியுமா சகோதரர்களே? நமக்கே நம்மளுடைய உடலினுடைய துர்நாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. கடுமையான வாடை துர்நாற்றம் வந்துவிடும். நம்மளுடைய வேர்வை தண்ணி கழுத்து வரை நிறைந்தால் நமது நிலை என்னவாக இருக்கும் என்பதை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அப்ப அந்த மறுமை நாள்ல எல்லா மனிதர்களும் நிழலை தேடி ஓடுவார்கள். எங்க நிழல் கிடைக்கும்? சொர்க்கத்து மரத்தில் நிழல்கள் கிடைக்குமா? அல்லாஹ்வின் அரிசிக்கு கீழ் நிழல்கள் கிடைக்குமா? சொர்க்கத்தில் ஓடக்கூடிய நதிகளில் விழுந்து விடலாமா? சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மாளிகைகளில் புகுந்து விடலாமா? மனிதர்கள் அங்கும் இங்குமாக நிழலை தேடி ஓடுவார்கள். எங்கும் நிழல் இருக்காது. அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காமிக்கின்றார்கள், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், யௌம லா யுதில்லு இல்லா தில்லுஹு. அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய அரிசின் நிழலை தவிர வேறு எங்கும் நிழலே இருக்காது. எங்கேயுமே இருக்காது, நிழலே இருக்காது. மனிதர்கள் எல்லாம் சார சாரையாக, கூட்டம் கூட்டமாக, நெருசடிகளோடு ஆண்களும் பெண்களும் சிறார்களும் வாலிபர்களும் வயதானவர்களும் பாரபட்சமின்றி அந்த நிழலை நோக்கி ஓடுவார்கள். அந்த நிழலை நோக்கி ஓடுவார்கள். அந்த நிழலில் சென்று அடைந்தால் நாம் பாதுகாப்பாக இருப்போம் என்று கருதுவார்கள். எனவே சண்டையிட்டு ஓடுவார்கள். ஆனால் அந்த நிழலின் பக்கத்தில் சென்றதற்கு பிறகு அவர்கள் எல்லாம் துரத்தி அடிக்கப்படுவார்கள். அவர்கள் எல்லாம் துரத்தி அடிக்கப்படுவார்கள். 7 மனிதர்களை தவிர. அந்த 7 தன்மையை ரமலானுக்கு பிறகும் நாம் நம்ம இடத்திலே கொண்டு வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மறுமை நாளில் 7 மனிதர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் அவனுடைய அரிசின் நிழலை கொடுப்பான். முதல் நபர் யார் தெரியுமா? இமாமுன் ஆதிலுன், நீதமான அரசன். நீதத்தை கையாளக்கூடிய ஒரு குடும்ப தலைவர், நீதத்தை கையாளக்கூடிய ஒரு ஊர் தலைவர், நீதத்தை கையாளக்கூடிய ஒரு பள்ளிவாசலுடைய தலைவர், நீதத்தை கையாளக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அந்த அரிசின் நிழல் கிடைக்கும். இன்னைக்கு நீதமாக நம்ம நடக்கிறோமா? நம் மீது இன்றைக்கு அநியாயமான ஆட்சி செலுத்தப்பட்டிருக்கிறது. நம்மீது இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துபவர்களுடைய ஆட்சியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது சாட்டியிருக்கின்றான். காரணம் என்ன? இன்றைக்கு நாம் நியாயமற்றவர்களாக, நீதியற்றவர்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகளுக்கு மத்தியில் இன்றைக்கு நீதமாக நடப்பதில்லை. மனைவிக்கும் தாய்க்கும் மத்தியில் நீதமாக நடப்பதில்லை. தந்தைக்கும் தாய்க்கும் மத்தியில் இன்றைக்கு பிள்ளைகள் நீதமாக நடப்பதில்லை. நீதமற்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் அரிசியினுடைய நிழலை கொடுக்க மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு நீதமாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய சபைக்கு ஒரு கேஸ் கொண்டு வரப்படுது.
ஒரு வாக்குவாதம் கொண்டு வரப்படுகிறது, ஒரு புகார் கொண்டு வரப்படுகிறது. என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, இந்த உயர் குடும்பத்தை சார்ந்த இந்த பெண் திருடி விட்டாள். சொன்னாங்க திருடிட்டாங்க. குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம், யார சொல்லா, கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்களேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபாத்திமா பிதாத்து மின்னி, ஃபாத்திமா இருக்காங்களே, ஃபாத்திமா என்னுடைய மக. அந்த ஃபாத்திமா எப்படி தெரியுமா? எனக்கு என்னுடைய ஈரக்குலை, என்னுடைய ஹார்ட் ஃபாத்திமா தான். நான் ஃபாத்திமாவை அவ்வளோ நேசிக்கிறேன். ஆனால் எனது மகள் ஃபாத்திமா திருடினாலும் கூட இந்த முஹம்மது நீதத்தை கையாளும் வண்ணத்தில் என் மகளின் கையையும் நான் வெட்டுவேன். அதல்லவா நீதம். இன்றைக்கு நீதமா நம்ம யார்ட்டையா பேசுறோமா சகோதரர்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சில பள்ளிவாயல்களில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வை யோசித்து பாருங்கள். ஒன்றும் அறியாத, ஒன்றும் இல்லாத வீடுகளில் இருந்து வரக்கூடிய பச்சிளம் பிள்ளைகள் பள்ளிவாசலில் வந்து விளையாண்டால் திட்டுவோம், ஏசுவோம், துரத்துவோம். செய்கின்றோமா இல்லையா? அதே நேரத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர், ஊரில் கொஞ்சம் பதவியில் இருக்கக்கூடியவர், அல்லது கொஞ்சம் ஊரிலே எடுப்பாக பேசக்கூடியவர் அவர் பிள்ளையை கூப்பிட்டு வந்து வைத்தால் அவரிடத்தில் சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. நடக்கிறதா இல்லையா சகோதரர்களே? சத்து கொஞ்சம் சொல்லுங்களேன். ஊருக்கார நீங்களே சொல்ல மாட்டீங்களே, வந்திருக்கிறது உங்க மச்சாதான் பிள்ளைய கூப்பிட்டு வந்திருக்காரு, சொல்ல முடியுதா? அதே ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன பையன் ஓடி வெளிய எங்க உள்ள வந்து சேட்டை பண்ற. ஆனா ஊர்ல ஒரு முக்கியஸ்தரா இருக்கக்கூடிய ஒரு புள்ள பள்ளியாசல்ல வந்து தொழுகை நடக்கும் போது அந்த புள்ள பண்ற சேட்டையில எல்லாருடைய தொழுகையும் பாலா போகும். போயிருக்கு, பல ஊர்களில் போய் கொண்டும் இருக்கிறது. ஆனால் தொழுகை முடிந்து மனதுக்குள்ளே இப்படி கொண்டு வந்து அப்படின்னு போயிடும், அவ்வளவுதான். அல்லது விளையாட்டா சிரித்து கொண்டே சொல்லுவோம், ரொம்ப சேட்டை பண்றான் இவன், ஏய் படவார சிரிப்போம். இதே ஒண்ணுமில்லாத ஆளுந்தா நம்ம முகமே மாறி போயிடும் இல்லையா? அப்ப நீதமாக நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வின் அரிசின் நிழலை அல்லாஹ் கொடுக்கின்றான். சகோதரர்களே, குடும்பத்திற்கு மத்தியில் நீதத்தை கையாளுங்கள், நண்பர்களுக்கு மத்தியில் நீதத்தை கையாளுங்கள். ஒரு இடத்தில் தவறு என்று தெரிந்தால் எளியவருக்கும் வலியவருக்கும் ஒரே சட்டத்தை, ஒரே முகத்தை காமியுங்கள். எளியவருக்கு ஒரு முகம், வலியவருக்கு ஒரு முகம் அல்ல. அல்லாஹ்வின் தூதர் அதை வன்மையாக கண்டித்தார்கள். நேரம் ரொம்ப சுருக்கமானது, அடுத்தடுத்து நான் சொல்லிக் கொண்டே செல்கின்றேன். இரண்டாவது மனிதர் வாலிபர்கள் கொஞ்சம் கவனிக்கணும். இரண்டாவது மனிதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹி அஸ்ஸ வஜல். இரண்டாவது மனிதர் யார் தெரியுமா? ஷாபுன், வாலிபர். எப்படிப்பட்ட வாலிபர்? அல்லாஹ்வினுடைய வணக்க வழிபாடிலேயே தன்னுடைய வாலிபத்தை கழித்த வாலிபர்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு அல்லாஹ் அரிசி நிழலை கொடுக்கின்றான். நோன்பில் வாலிபர்கள் தொழுகையில் என்ன ஆர்வம் செலுத்தினோம், நோன்பிற்கு பிறகு இன்றைய சுபுவுக்கு நம்மளுடைய நிலைமை என்ன? யோசிங்களேன், என்ன நிலைமை? நோம்புக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் இருக்கிறதே, அந்த மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கணும். வாலிபர்களே, கொஞ்சம் நம்மளுடைய வாலிப பருவம் எதுல கழியுதுன்னு யோசிச்சு பாருங்க. குடும்பத்துக்காக கழியுதா, நம்மளுடைய அக்கா தங்கச்சிக்காக கழியுதா, அல்லது இபாதத்துல கழியுதா? சரி, நமக்காக நம்ம எதையாவது உருப்படியா செஞ்சு கழிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வீணான விஷயங்களில் இன்றைக்கு வாலிபத்தை கழிக்குகின்றோம். அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியாமத் என்ன தெரியுமா? வாலிப பருவம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாலிபர்கள் இபாதத்திலே தன்னுடைய வாலிப பருவத்தை கழித்தவர்களுக்கு அல்லாஹ்வின் அரிசின் நிழல் கிடைக்கும். இப்ப இளைஞர்கள் என்ன செய்யணும்? ரமலான்ல என்ன ஆர்வத்தோடு வந்தீங்களோ அந்த ஆர்வத்தை கைவிட்டு விடக்கூடாது, அந்த ஆர்வத்தை அப்படியே மறந்து விடக்கூடாது. நோன்போடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்க கூடாது. அல்லாஹ் மட்டும் நோன்புல நமக்கு, நோன்புல மட்டுமா அல்லாஹ் உணவு தந்தான்? நோம்புல மட்டுமா அல்லாஹ் உசுர நம்ம உடம்புக்கு தந்திருக்கிறான்? நோம்புல மட்டுமா நம்ம கை கால் கண்ணு மூக்கு நாக்கு எல்லாம் வேலை செய்யுது? இல்லவே இல்லை.
நோம்புலையும் நோன்பு அல்லாத நேரங்களையும் அல்லாஹ் அவனுடைய ரஹமத்தை முழுமையாகத்தான் நமக்கு தருகிறான். நாம் தான் நோன்பில் மட்டும் அமல்கள் செய்துவிட்டு நோன்புக்கு பிறகு பொடுபோக்குத்தனமாக மாறுகின்றோம். அப்ப அந்த வாலிபர்களுக்கு அரிசியினுடைய நிழலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். மூன்றாவது மனிதரை குறித்து சொன்னார்கள். சகோதரர் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். மூன்றாவது மனிதரை குறித்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். பள்ளிவாசலோடு யாருடைய இதயம் தொடர்பில் இருக்கிறதோ, எங்க இருக்கணும்? பள்ளிவாசலோடு இருக்கணும். அப்படி பள்ளிவாசலோடு இதய தொடர்பை ஏற்படுத்தி கொண்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரிசினுடைய நிழலை கொடுக்கிறான்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இன்றைக்கு நமது இதயம் எதோடு தொடர்புல இருக்கு? ஒரு சோகம் வந்தா சோக பாடல்களோடு தொடர்புல இருக்கு. சந்தோஷம் வந்தா சொல்லக்கூடாது, சந்தோஷமான பாடல்களோடு தொடர்புல இருக்கு. ஒரு ரொமான்டிக் வந்தா ரொமான்டிக் பாடல்களோடு தொடர்பு இருக்கு. கொஞ்சம் பெரியவங்களா இருந்தா கவலை வந்தா ஏதோ ஒரு கடையோடு தொடர்பு இருக்கு. காலையில 10 மணிக்கு திறக்கக்கூடிய கடை, 10 மணிலேயே போ 12 மணிக்கு எத்தனை மணிக்கு திறக்கக்கூடிய கதை, ஏதோ ஒரு சகோதரர் நம்ம தொடர்புல இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்பமான நேரத்திலும் துன்பமான நேரத்திலும் அவனுடைய இதயம் எதை தேடணும்? பள்ளிவாசலை தேடணும். பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்ட இதயம் இருக்கிறதே. கடன் வந்துருச்சா, ரொம்ப தீராத கடன் வந்துருச்சா, உடனே வட்டிக்காரன் நம்ம இதயம் தேடிடக்கூடாது. உடனே ஒரு சீட்டுக்காரனை தேடிடக்கூடாது. முதல்ல 2 ரக்காயத்து போய் தொழுவோம், அதுக்கப்புறம் தேடுவோம். வருதா இன்னைக்கு? உள்ள தொடர்பு இருக்கிறதா? உள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய உள்ள இல்லையே. உள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய உள்ள வெளியெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்குது. கொஞ்சமாவது மனிதன் தன்னுடைய இதயத்தை பள்ளிவாசலோடு தொடர்பு படுத்தணும் சகோதரர்களே. அப்படி தொடர்பு படுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அரிசியினுடைய நிலை கொடுக்கிறான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு தொடர்புல இருந்தாங்க, பள்ளிவாசலுடைய தொடர்பை எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மேன்மைப்படுத்தி வச்சிருந்தாங்க. போர்க்களத்திற்கு சென்று விட்டு வந்தால் முதலில் பள்ளிவாசலுக்கு தான் போவார்கள். ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள ஏற மாட்டாங்க. எங்க போவாங்க? முதல்ல பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் அறிவிப்பு செய்வார்கள். நான் ஊருக்குள்ள வந்துட்டேன், பள்ளிவாசலுக்கு வந்துட்டேன், தேவைகள் இருப்பவர்கள் என்னை வந்து பார்க்கலாம். ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல்ல முடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தான் குடும்ப பிரச்சனைக்கு போவாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு ஒரு வியாபாரத்துக்கு போகும்போதோ, ஒரு வியாபாரத்தை முடிச்சு வந்துட்டு வரும்போதோ, ஒரு பள்ளிவாசலுக்கு போயிட்டு ஒரு வலு செஞ்சுட்டு ஒரு 2 ரக்காய் தொழணுங்கிற அந்த எண்ணம் இருக்கா சகோதரர்களே? பருந்த தொழுவதற்காக நம்மளுடைய இதயம் பள்ளிவாசலோடு தொடர்புல இருக்கிறான். இதயத்தை தொடர்பு படுத்துங்க. ஹராமான கனெக்டிவிட்டி எல்லாம் நீங்க டீகனெக்டிவேட் பண்ணுங்க. ஹராமான கனெக்டிவிட்டிலே தான் இன்னைக்கு நம்மளுடைய ஹார்ட் பீட் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஹலாலான கனெக்டிவிட்டி இல்ல. அதனால தான் நம்ம வாழ்க்கையில சோகமும் கவலையும் துக்கமும் டிப்ரெஷனும் அதிகமா இருந்துகிட்டே இருக்கு. பள்ளிவாசலோட தொடர்பு படுத்துறீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை மேன்மை பெறும். ஹாப்பினஸ் வந்து உங்களுடைய வாழ்க்கையில டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். அதான் அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காமிச்சாங்க. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 4வது மனிதரை குறித்து, வரஜுலானி தஹாபுன் ஃபில்லாஹ் இஜ்தமஆ அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. இப்ப 2 பேர் நேசம் கொள்கின்றார்கள். அவர்களுடைய நேசம் அல்லாஹ்வுக்காக இருந்தது. 2 பேர் பிரிகின்றார்கள். அவர்களுடைய பிரிவு அல்லாஹ்வுக்காக இருக்கிறது. இப்படி யாராவது இருந்தா அவங்களுக்கு என்ன உண்டு? அல்லாஹ்வின் அரிசின் நிழல் உண்டு. நம்ம எதுக்கு சேருவோம்? கையில் ஒரு வண்டி வச்சுருந்தா வண்டிக்காக அவங்க கூட பழகுவோம். நல்ல ஒரு ஃபோன் வச்சுருந்தா நம்மளை செல்ஃபி எடுத்து கொடுக்கறதுக்கு, ஃபோட்டோ எடுத்து கொடுக்கறதுக்கு அவன்கிட்ட பழகுவோம். கையில் காசு இருந்தால் கடன் வாங்கிறதுக்கு பழகுவோம். காசு இல்லைனா கழட்டி விட்டு அடுத்தவன் தோளில் கையை போட்டு போய்கிட்டே இருப்போம். இருக்கா இல்லையா சகோதரிகளை? பழகுங்க, நட்பை பலப்படுத்துங்க. நட்பு ரொம்ப முக்கியம். அல்லாஹ்வின் தூதர் இந்த இஸ்லாம் வளர்வதற்கான மிகப்பெரிய காரணமே சஹாபாக்கள் என்கின்ற நட்பு தொடர்பு தான். மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இருந்த நட்பு தொடர்பு தான் இஸ்லாத்தை மேன்மைப்படுத்தியது. ஆனால் அந்த நட்பு எல்லாம் அல்லாஹ்வுக்காக இருந்தது, அல்லாஹ்வின் தூதருக்காக இருந்தது, மார்க்கத்திற்காக இருந்தது. இன்னைக்கு நம்மளுடைய நட்பு ஹராமான பழக்க வழக்கத்திற்காகவே இன்றைக்கு பல நபர்கள் பலரோடு நட்பு கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். பிரியப்படுங்க. ஒரு ஆள் ஹராம பண்றாரு தெரியுதா, உன்னுடைய தொடர்பை விட எனக்கு அல்லாஹ்வின் தொடர்பு முக்கியம்ப்பா. உன் ஃப்ரெண்ட்ஷிப் இதோட கட்டு, உனக்கு எனக்கு செட் ஆகாது.
நான் போகிற பாதை சொர்க்கத்து பாதை, நீ போகிற பாதை நரகத்து பாதை. நான் போகிற பாதை ரசுல்லா பாதை, நீ போகிற பாதை சைத்தானுடைய பாதை. கட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை. புதுசா ஒரு ஆள் நல்ல இபாதத்தில் இருக்காரா, இஹ்லாஸா இருக்காரா, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவரோடு நட்பு கொள்ளுங்க. அவர் எளிமையாக இருக்கலாம், ஒன்றுமில்லாத வறுமையில் வாழக்கூடியவராக இருக்கலாம், அப்பாவித்தனமாக பேசக்கூடியவராக இருக்கலாம், அவரோடு நட்பு கொள்ளுங்கள். அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரண்டு மனிதர்கள் நட்பு கொண்டாலும் அல்லாஹ்வுக்காக, பிரிந்தாலும் அல்லாஹ்வுக்காக, இப்படி இருப்பவர்களுக்கு அல்லாஹ்வின் அரிசி நிழல் கிடைக்கும். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐந்தாவது மனிதரை குறித்து, வர்ரஜுலுன் இம்ராத்துன் ذات منصب وجمال فقال اني اخاف الله. அஞ்சாவது மனிதர் ரொம்ப முக்கியம். அஞ்சாவது மனிதர் யார் தெரியுமா? இதெல்லாம் ஒரு நீண்ட தலைப்பு, ஜும்மாக்குள்ள பேசி முடிக்க முடியாது, சுருக்கி இருக்கிறோம். ஐந்தாவது மனிதர் உயர்ந்த குடும்பத்தில் உள்ள அழகு நிறைந்த ஒரு பெண் அவரை தவறுக்கு அழைக்கும் போது, தப்பான பழக்கத்துக்கு என்னோடு வான அழைக்கும் போது அவர் சொல்வார், என்னன்ட்டு, இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுறேன்னு சொல்லுவார். அப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு அரிசினுடைய நிழல் கிடைக்கும். இன்னைக்கு அல்லாஹை காப்பாற்றணும். பெண்களுக்கு பின்னால் சொல்லக்கூடிய ஆண்கள் சமுதாயம், அல்லாஹ் காப்பாற்றணும். ஜும்மா மேடைகளில் அதை பேசினால் அது அந்த மேடைக்கு அசிங்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெவலப்மெண்ட், இன்டர்நெட் டெவலப்மெண்ட் இருக்க ரொம்ப கொடூரமான சகோதரர்களே. நீங்கள் தெரியாமல் எதையாவது ஒரு லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் லிங்க் ஆயிரும், அப்புறம் வாழ்க்கை பங்காயிரும், ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லாஹ் காப்பாற்றணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்க, உங்களை பெண் இருக்காங்களே பெண்கள், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷைத்தான் இருக்கானே ஷைத்தான், இவன் வந்து மனிதர்கள் தூண்டில் போட்டு பிடிக்க மாட்டான். தூண்டில் போட்டு பிடிப்பான கேட்டால் என்ன பிடிக்க மாட்டான்? தூண்டில் போட்டு பிடிக்க மாட்டான், வலையை விரிச்சு பிடிப்பான். சஹாபாக்கள் கேட்டாங்க, அது என்ன வலை? சைத்தான் வலையை விரிச்சு பிடிச்சா எல்லாரும் மாட்டிக்குவோமே, அது என்ன வலை? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்நிசாஉ ஹபாயிபு ஷைத்தான், பெண்கள் தான் இந்த சமூகத்தின் ஷைத்தானின் வலைகள் என்றார்கள். ஏன்னா ஒருத்தவன் பணத்தை வச்சு ஒருத்தவன் மட்டும்தான் அழிவான், பதவியை வச்சு ஒருத்தவன் மட்டும்தான் அழிவான். ஆனா ஒரு பெண்ணை வச்சு ஒரு ஊர் என்ன செஞ்சு போயிரு சகோதரர், அழிந்து போய்விடும் இல்லையா? உலகத்துல முதல் கொலை நடந்தது பெண்ணுக்காக தான் நடந்தது, சொத்துக்காக நடக்கல. அதனால பெண்களுடைய விஷயத்துல ஆண்கள் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட பெண்களோடு பேசுங்கள், அவர்களை பாருங்கள், அவர்களோடு உங்களுடைய இன்ப துன்பங்களை கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அனுமதிக்கப்படாத எந்த பெண்ணோடும் உங்களுடைய வாழ்க்கை விஷயங்களை பேசாதீர்கள், அவர்களை பார்க்காதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அரிசி நிழலை கொடுக்கின்றான் என்று சொல்லி காமித்தார்கள். அடுத்து ஆறாவது மனிதரை குறித்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வர்ரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின், ஒரு மனிதர் தர்மம் செய்கின்றார், அந்த தர்மத்தை அப்படியே மறைத்து விடுகின்றார். நம்ம தர்மம் செய்யறதே வெளியே தெரியணுங்கிறதுக்காக தான். கஞ்சிக்கு 1000 ரூபா கொடுத்தா எழுதி போடுவீங்களா? 1000 ரூபா கொடுத்தா அதில் பேர் வருமா? இல்லைங்க 2500 ரூபா கொடுத்தா பேர் வரும். அப்படியா, சரி ரைட்டு, அடுத்த வருஷம் மொத்தமாக பார்த்துக்குவோம். சத்து நடக்குதா இல்லையா? 500 ரூபா கொடுத்தா ரிசிப்ட் தருவீங்களா? பேரை சொல்லி துவா செய்வீங்களா? இல்லைங்க அதுக்கு முடியாதுங்க. அப்படியா, சரி அப்போ பக்கத்தில் எங்கேயாவது கொடுத்துக்குவோம். இன்னைக்கு தர்மம் கொடுக்கறது என்னங்க, நம்மளை விளம்பரப்படுத்திக்கிறோம். இவரா அவரா அப்படியா இப்படியா அப்படின்னு நம்ம விளம்பரப்படுத்துறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதர் சதக்கா கொடுப்பார், தர்மம் கொடுப்பார், அதை மறைப்பார். எப்படி தெரியுமா மறைப்பார்? ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, அவர் வலது கைக்கு கொடுத்தது இடது கைக்கே தெரியாதான். அப்படி தர்மம் நம்ம செஞ்சிருக்கிறோமா? நோம்புல நல்லா பாருங்க, ஒரு பெரிய ஊரே சேர்ந்து நிறைய பணக்காரர்கள் செய்வது உண்டு. இதை ஒரு ஊரே சேர்ந்து ஒரு பள்ளியாசை கட்டணும்னு சொல்லி போய் கேட்டா, அப்படியா, சரி ஒரு 3 லட்ச ரூபா எழுதிக்குங்க. எழுதியாச்சு. இன்ஷா அல்லாஹ் திறப்பு விழா கூப்பிட்டுருங்க, நம்ம பத்திரிக்கை அடிச்சு நம்ம பேரை போட்டுருங்க. அதே மாதிரி ஒரு குமருக்காகவோ ஒரு மருத்துவ செலவுக்காக வேண்டிய யாராவது போய் தனிப்பட்ட முறையில் கேட்டாங்கன்னு வைங்களேன், 500 ரூபா கொடுத்து விடுவாங்க. நிறைய இடங்கள்ல இருக்கு. விளம்பரத்திற்காக தர்மம் செய்யக்கூடியது. ரமதானுக்கு பிறகு அப்படி செய்யாதீங்க, மறைங்க. நம்ம தர்மம் செய்கிறத மறைக்க இந்த தர்மம் இருக்க, இது வந்து ஒரு கேஸ், பவர்ஃபுல்லான ஒரு கேஸை வந்து நீங்கள் அடைச்சி வச்சு நீங்கள் திறந்தீங்கன்னா நல்ல பவராக மொத்தமாக வெளியே வரும்.
அப்படிதானே? கேஸ் அடைச்சிட்டோம், திறந்தே வச்சிருக்கிறோம், அந்த பாட்டில் ஏதாவது பிரோஜனம் இருக்குமா? ஒண்ணுமே இருக்காது. இந்த தர்மங்கிறத நீங்க அடைக்க 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 இங்க உங்க பொருளாதாரம் மேல 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 போய்கிட்டே இருக்கும். தர்மம் செய்யறானா விளம்பரமும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தர்மம் செய்வதை மறைக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் அரிஷனுடைய நிலை கொடுப்பான். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7வது மனிதராக சொன்னார்கள், வர்ரஜுலுன் ஸக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாலத் ஐனாஹு, தனிமையில உட்கார்ந்து அவர் அல்லாஹ்வை நினைச்சு பயப்படுவார். அப்படி பயப்படும் போது ஃபாலத் ஐனாஹு, அவருடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வரணும். கூட்டுதுவா உட்காந்து ஓதும் போது அழுது ஓதுனா கூட பல பேருக்கு அழுவு வரமாட்டேங்குது. தனிமையில் நம்ம உட்காந்து மாதிரி யோசிப்போமா? ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. ஜும்மா முடிஞ்சிட்டு எல்லாம் எப்படியெல்லாம் நம்ம வச்சுருக்கான். வானத்தை பற்றி யோசிங்க, பூமியை பற்றி யோசிங்க, மழையை பற்றி, தண்ணியை பற்றி, வெயிலை பற்றி, எல்லாத்த பற்றி யோசிங்க. அப்படி யோசிக்கும் போது கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் அவருக்கும் அல்லாஹ் அரிசியினுடைய நிலையை கொடுக்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே. அப்போ இந்த 7 குவாலிஃபிகேஷன், இந்த 7 கேரக்டர்ஸ்குள்ள நம்மளுடைய லைஃப்பை நம்ம இன்வால்வ் பண்றோம். அப்படி இன்வால்வ்மெண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா இந்த உலகத்துல என்ன வெயில் அடிச்சாலும், என்ன பூகம்பம் வந்தாலும், என்ன சுனாமி வந்தாலும், என்ன காத்து வந்தாலும், கண்ணுக்கு தெரியாத எந்த நோய் வந்தாலும் அதை பத்தி அவர் பயப்பட தேவையில்லை. அவருக்கு பயம் இருக்காது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் காஃபல்லாஹ காஃபஹு குல்லு ஷை, யார் அல்லாஹ்வை பயந்து விட்டாரோ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அவரை பார்த்து பயப்படுகிறது. யார் அல்லாஹ்வை பயப்படவில்லையோ அவர் உலகத்தை பார்த்து பயந்து கொண்டே இருக்கின்றார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அதுதான். பயப்பட வேண்டிய ஒருத்தவனுக்கு பயப்படாம விட்டுட்டோம், மற்ற எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருக்கிறோம். பயப்பட வேண்டிய ஒருத்தவனுக்கு பயந்துட்டோம்னு சொன்னா இந்த உலக வாழ்க்கையை பற்றி எந்த பயமும் நமக்கு இருக்கவே இருக்காது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு இந்த ரமலானுக்கு பிறகு ஹலாலான வாழ்க்கையை, அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய பெரும் நசீபினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பி